ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎன் டிரைவிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றத ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுக்க முடியல, சாரி. நான் கண்டிப்பாக ஒரு நாள் அது ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு ஐடியா வர்றதுக்கோசரம் ஒரு 2 நிமிஷம் எடுத்திருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்கம் போல் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ அதில் சேர்த்து போட்டிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கான வீடியோ இது ஃபுல்லாக வரும். வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற டவுட் எனக்கு இன்னும் நிறைய விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆர்வத்தை தூண்டும். அதனால் நிறைய விஷயம் உங்களுக்கு என்னென்ன டவுட்டு வருதோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் மூலயமா கேளுங்க. நான் அதை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, இப்போ கிளட்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கியர் ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக ஓட்டுங்க. அந்த மூவிங் ஆண்ட கிளட்சை நிப்பாட்டுங்க கொஞ்ச நேரம். ஓகே, அந்த இடம் ரிலீஸ் பண்ணாமல் இருங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷனை பாருங்கள். டைரக்ஷனை பார்த்து அதை கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், போதும். கொஞ்ச நேரம் அப்படியே பிடிங்க. போதும்னா ஸ்டடி பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் அப்படியே பிடிங்க. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளட்சு செகண்ட். கிளட்சை எடுத்துட்டு ஸ்பீட் லைட்டாக லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்.
நெக்ஸ்ட். ஜஸ்ட் போட்டோம் பெரிய ஆளுங்க அவங்களாம். ஓகே, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த மாதிரி சிக்னல் போர்டு வருதுன்னா லெஃப்ட்ல ரோடு இருக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி சிக்னல் போர்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஹார்ன் அடிச்சுக்கணும். அதே மாதிரி மேற்பார்வை, யாராவது வெளியே வராங்களா. ஏன்னா பைக்கில் வரவன் பெரிய ரோடை பார்க்கும்போது ஒரு குஷியில் வேகமாக வருவான், சர்றன்னு ரோடுக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக போகணும். ஸ்டேரிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸாக ஐடியா பண்ணிங்க யார் யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி போகிறாங்க அப்படின்றது. அவனுக்கு பைக் இருக்கிறதுனால அவன் பாருங்க நம்ம ரோடுக்கு வரான். அவனுக்கு ஏதாவது இடைஞ்சலா இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரோடுக்கு தான் வருவான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவனை என்ன பண்ணோம், கிட்ட நெருங்கக்கூடாது. அப்படி கிட்ட நெருங்கிட்டோன்னா அவனை கிராஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே ஸ்பீட் லிமிட் 40 கிலோமீட்டருக்குள்ளே போகணும் அப்படின்னு போட்டிருக்கான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்தே வேகத்தை லைட்டாக குறைக்க ஆரம்பிச்சிடும். எப்படியும் அங்கே வேகத்தடை வரும். இந்த மாதிரி அவனை கிட்ட வச்சுக்கிட்டே ஓட்டும் போது என்ன ஆகுனா, அவன் செய்கிற சின்ன சின்ன தப்பு கூட நம்மளுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாக பண்ண வச்சிடும். அதனால் அவனை டிஸ்டன்ஸ் விட்டுருங்க. கிளச் கண்டிப்பாக பிரேக் தேவை, வேகத்தடை இருக்கு. கொஞ்சம் இங்கேருந்தே அழுத்த ஆரம்பிங்க. இன்னும் இப்போ விட்டுருங்க. விட்டுட்டு கியரை 3க்கு குறைச்சிங்க. கிளச்சை பொறுமையாக எடுங்க. ஆக்சிலேட்டரை லேசாக போடுங்க. ஒரே சீராக போகும். கொஞ்சம் ரைட், லெஃப்ட் சாய்தான் பாருங்க. எப்போவுமே இந்த மாதிரி டிராஃபிக்கான ஏரியாவில் முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் பிடிச்சி ஓட்டுறது பெஸ்ட்டு. லெஃப்ட் அதிகமாக போகக்கூடாது. இப்போ ஒரே ஸ்பீடாக போகும். இந்த லெஃப்ட் ரைட் போகாமல் சென்ட்ரா போதான்னு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவனை விட்டுரு. நீங்களா லெஃப்ட் வராதிங்க. ஏன்னா உங்கள் ரோடு, நீங்கள் தைரியமாக போகலாம். அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தால் அவன் ஸ்லோ பண்ணி போகட்டும். நீங்கள் ஒதுங்காதீங்க. ஒதுங்குனீங்கன்னா அவன் இன்னும் அதிகமாக ஏற ஆரம்பிச்சிருவான். நமக்கு இன்னும் சுத்தமாக இடமே இல்லாமல் போயிடும். அந்த பயத்தை வெளியே காமிக்காதீங்க. ஓகே, இப்போ போகலாம். ஓகே, ஸ்லோ கிளச். இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு அந்த சைக்கிள் கார் போகிறாருல அவரை தாண்டி வண்டியை ஓரமாக ஸ்டாப் தாண்டுற வரைக்கும் நேராக போங்க. ஒன்றும் இல்லை, பொறுமையாக போங்க. டிஸ்டன்ஸ் ஹாரன் ஓடுங்க. இப்போ ஓரவாங்க பொறுமையாக. அந்த ஒரு இதுவை தாண்டி ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ பிரேக்கை மெதுவாக பிரேக் பண்ணுங்க. கை கொஞ்சம் லூஸாக வச்சு ஸ்டடி பிரேக். கை கொஞ்சம் லூஸாக டைட் பண்ணி வளைக்க வேண்டாம். ஓகே, நியூட்ரல் முதல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ உங்களுக்கு இதில் மிஸ்டேக் ஏதாவது வருதா, இது சரியில்லை, இது நம்மளுக்கு புரியல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எப்போ லெஃப்ட் சைடு போகுது, லெஃப்ட் சைடு போகுது நம்மளுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இன்னும் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிட்ட வந்து யாராவது அந்த லெஃப்டில் போகிறாங்களா, கிட்ட போகிறவங்கள கிட்ட வச்சுக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பாதி ஃபோக்கஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். மீதி பாதியோட முழு கவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் போகிறாருல அவர் மேலே தான் இருக்கும். ஏன்னா அவர் செய்கிற அந்த சின்ன சின்ன அசைவு கூட நம்மளுக்கு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த லெஃப்டில் போகிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பண்ணி போயிடுங்க. இல்லை அப்படின்னா நம்மளால கிராஸ் பண்ண முடியாதுன்னா அவனை டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. குறைந்தபட்சம் ஒரு 100-200 மீட்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. உங்களுக்கு லெஃப்டில் ஆள் இல்லாமல் இருந்தால் தான் உங்களோட கவனம் லாங்காக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர்
பிரேக்கை விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிளச்சை மெதுவாக கண்ட்ரோலா. டைம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, முடிச்சு. இப்போ லேசாக ஆக்சிலேட்டர். நெக்ஸ்ட் ஒதுங்க வேண்டாம். அதே மாதிரி ரைட்லையும் போக வேண்டாம், ஸ்டடியா. நெக்ஸ்ட் பாருங்க, அவன் ஹார்ன் லாங்காக அடித்தான், வேற எதுவும் அவன் பண்ணலை. அவன் ஹார்ன் அடித்தான்னா நம்ம ரைட்டில் போகக்கூடாதுன்றதுனால அவன் ஹார்ன் அடித்தது. நம்ம தேவையில்லாமல் லெஃப்ட் ரைட் வளைச்சி நம்மள தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் ஸ்லோவாக. ஸ்பீடை கூட்டிக்கிட்டே வராதிங்க, ஏன்னா நம்ம கீரை மாற்ற போகிறதில்ல. அதனால் ஸ்பீட் நிலையாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் போகிறத நல்லா கவனிக்க முடியும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச். பிரேக்கில் காலை வச்சுங்க. பிரேக்கை இங்கேருந்து ஆரம்பிங்க, கொஞ்சம் அதிகமாக. இப்போ பிரேக்கை விட்டுருங்க. செகண்ட் கியர். கிளச்சை மட்டும் எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டரை லேசாக. இப்போ இந்த இடம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேர்ட் கியரில் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டை மாற்றிட்டு கம்மியான ஸ்பீடில். இப்போ நீங்கள் எங்கே பார்க்குறீங்க தெரியுதா? அந்த லெஃப்டில் பார்க்கறதுனால தான் லெஃப்ட் வந்துச்சு. இதே நீங்கள் லாங்காக அந்த வண்டி போகுதில்ல, ஸ்லோ பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, ஒதுங்க வேண்டாம், நீங்கள் நேராகவே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லோ பண்ணி நேராக இருக்கோம். எதிர்க்க வரவன் என்ன பண்ணுறதானே நவுந்து போயிடும். நம்ம இடத்த நம்ம தான் எடுத்துக்கணும். யாரும் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி இடம் விட மாட்டாங்க. நீங்கள் லெஃப்டில் போகிறத, லெஃப்ட் பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் தான் அதிகமாக இழுக்குது. அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ரைட் கோடை பாருங்க. அப்படி ரைட் கோடை பார்க்கும்போது அந்த பக்கமாக உங்களுக்கு ஒட்டி போகும் வண்டி. இப்போ தெரியுதுங்களா? ஸ்டேரிங் கண்ட்ரோல் எதில் இருக்குது? நம்ம பார்க்கறதுல தான் இருக்குது. இன்னும் ஸ்லோ, ஏன்னா நம்ம கீரை மாற்ற போகிறதில்ல. இப்போ அந்த ரைட் கோடாவே நீங்கள் ஒட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லெஃப்டில் இடைஞ்சல் வராது. இந்த ரைட் கோடை அப்படியே ஒட்டியே போங்க, தாண்டி போக வேண்டாம், ஒட்டி போங்க. இப்போ ஸ்லோ. இந்த ஸ்லோ எதுக்குன்னா ஸ்டடி பண்ணுற ஸ்பீட் பிரேக் வருது. ரெண்டாவது ஸ்டடி, அந்த ஸ்டேரிங்கை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும். இப்போ கிளச்சு. அங்கே கீரை மாற்ற தேவையில்லை, கம்மியாக தான் இருக்குது வேகம். அதே மாதிரி பிரேக்கும் தேவையில்லை. ஏறி இறங்கின பிறகு ஜஸ்ட்டு நீங்கள் கிளச்சை மட்டும் கண்ட்ரோலாக எடுங்க. லெஃப்ட்டு நீங்கள் தள்ளுறதை விட ரைட் கொஞ்சம் பிடிச்சி ஓட்டுங்க. லெஃப்ட்டு நீங்களாக தள்ளாதீங்க, உங்களுக்கு தானாகவே லெஃப்ட்டு வரும். ஹார்ன் அடிச்சிருங்க. இப்போ கிளச்சை பொறுமையாக எடுங்க, ரொம்ப கவனமாக எடுங்க, ஃபுல்லாக எடுக்காதீங்க, கண்ட்ரோலாக. ரைட். இப்போ நம்ம இந்த ஸ்பீட்லேயே போகலாம். இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஆக்சிலேட்டர், கொஞ்சமாக லெஃப்ட் தள்ளாதீங்க, லெஃப்ட் தள்ளாதீங்க, லெஃப்ட் சாஞ்சி இருக்கு. ஸ்பீடை ஏற வேண்டாம், மீடியமாக போங்க. இப்போ உங்களால் கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹார்ன் அடிங்க, வளைக்கிறான், இண்டிகேட்டரே போடல, போதும் 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 போதும், பிரேக் போதும், பிரேக் போதும். சுத்தமாக நிற்க தேவையில்லை, நம்ம லைட்டாக உருட்டிக்கிட்டாவது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ கிளச்சை பொறுமையாக இருக்கும். அவனோட மிஸ்டேக் தான், இண்டிகேட்டரும் போடல, கையும் காமிக்கல. அதை நம்ம சிக்னல் போடாமல் வளைக்கிறது ரொம்ப தப்பு. ஸ்கூல் வண்டியில் ப்ராப்பராக நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யணும். அது யாருக்கோசரம்னா, அவனுக்கோசரம் இல்லைன்னா கூட அந்த வண்டியில் உட்காந்து வர பசங்களுக்கோசரமாவது கண்டிப்பாக ப்ராப்பராக எல்லாமே செய்யணும். நெக்ஸ்ட்
ஒருத்தர் செய்கிற தப்பு எல்லாருமே பாதிக்கும். இப்போ நம்ம ரைட் கூட ஒட்டி போகலாம். நீங்கள் லெஃப்ட் அந்த வண்டியை பார்க்காதீங்க. ரைட்டில் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதை கவனிங்க. ரிலாக்ஸாக போங்க. லெஃப்ட் வர வேண்டாம், ரைட்லேயே போகலாம். இப்போ ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் கூட்டி நெக்ஸ்ட். இப்போ ஒரே ஸ்பீடாக போகலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்டில் ஒரு ஜேசிபி இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஸ்பீட் பிரேக்கை தாண்டி வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். லெஃப்ட் இங்கே பார்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டு அந்த இடத்த ரீச் பண்ணுங்கள், வேகத்தடையை தாண்டிடுங்க, பிரேக்கை அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க. இன்னும் கொஞ்சம். இப்போ பிரேக்கை விட்டுட்டு லெஃப்ட் வாங்க. கியர்லாம் அப்புறமா கிளச்சை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நேராக அப்படி ஓரம் வந்து ஸ்டடி ரைட் எடுங்க. ஷார்ட்டாக பார்க்காதீங்க, லாங்காக பாருங்கள். லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் வண்டி உங்களால் நேராக நிப்பாட்ட முடியும். நியூட்ரல் சென்டரில் நல்லா ஓட்டிங்க. இந்த லாஸ்ட் டைமில் அந்த ஃபினிஷிங் டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது ஆப்ரேட்டிங். அதை கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸாகவே ஓட்டுங்க. எப்போவுமே ஸ்டார்டிங்கை விட ஃபினிஷிங் தான் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கணும். ஃபினிஷிங் டைமில் தான் நம்மளுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாகும். அதனால் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்மூத்தாக ஓட்டுறதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, மீதி நம்ம நாள்